விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பா பேசிட்டு இருக்கணும். இல்ல இல்ல பரவாயில்ல சார். ஏதோ ஒண்ணு சார் நீங்க இயக்குனர் சார், நீங்க எப்படி பேசினாலும் ஓகேதான். இல்லை சார், அவரு அதுதான் டிமாண்ட் ரொம்ப அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆக்டரா இருந்தோம்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வர மாதிரி தான் இருக்கு எப்பவுமே. வந்து ஒரு ஆக்டர் இப்போ சொல்றேன், இப்போ கவின் எடுத்துக்கலாம், இப்போ நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல, ஹோம்ஒர்க் இருக்கு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்னைக்குமே அப்படி தோணுது இல்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா நடிப்பாரு, அப்படி திருப்பினா நார்மலா இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் அவர் கிராஃப்ட் மேல இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் அவருக்கு பாக்குறேன். நான் மாறுறதை பத்தி நான் யோசிச்சிருக்கேன். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்க கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்ல, ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன்.